வாசல் வந்து போயா. ஹலோ பட்டூஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோகினினா எவ்வளவு அழகா இருக்கும்னு. அதுவும் கொரியன் படம் மோகினினா இன்னும் எவ்வளோ அழகா இருக்கும். அப்படிப்பட்ட மோகினியை பார்த்து எல்லா ஆண்களும் ஆசைப்படும் போது இங்கே ஒரு மோகினி நம்ம ஹீரோவை பார்த்து ஆசைப்படுது. அந்த ஹீரோவை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மனைவி தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை மயக்கி எப்படியாவது இவங்க அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த மாதிரி அழகான மோகினிகள் உங்களை விரும்பினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி மோகினிகள் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா பிணங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா காவலுக்கு இருக்காரு. அங்கே அன்னைக்கு ஒரு அழகான பெண்ணோட பிணம் வந்திருக்கு. அப்போ இவ்வளவு அழகான பொண்ணாக இருக்காளே, இந்த வயசுல இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அவள் அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாசல்ல ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. ஒரு வயசானவங்க இன்னொரு பணத்தோட வந்து நிற்கிறேன், நான் எப்படியாவது இந்த பணத்தை உள்ளே கொண்டு போய்க்கங்க அப்படின்னு கேட்டால், இல்லம்மா இங்கே பணத்தை வைக்க இடமே கிடையாது, இன்னைக்கு ஒரு அழகான பொண்ணோட பணம் வேற வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணோட பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும், ரெண்டுமே பணம் தானே, இதில் என்ன பெரிய விஷயம்னா தயவு செய்து நீ உள்ளே விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க அந்த வயசானம்மா. சரின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போனால் அவங்க அந்த அழகான பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே இது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஒரு கம்பளி பூச்சி மாதிரி வெளியே விடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகத்தையே கிழிச்சு அந்த தோலை அப்படியே எடுத்துட்டு வந்து அவங்க கொண்டு வந்த பிணத்தோட முகத்தில் போய் பதிச்சிருது. இதை பார்த்து அங்கே இருந்த பணத்தோட காவல்காரன் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சா, அந்த வயசானம்மா என்னோட முகத்தையும் நான் மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முகத்தையும் கிழிச்சு எரிஞ்சிட்டு அங்கே இருந்த காவல்காரனோட உடம்பையும் முகத்தையும் எடுத்துக்கிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாது ரெண்டுமே கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க ஆண்கள்லாம் செம போதையில் அங்கே இருக்க பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு என்னைய தொடாத, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தொட்டா அந்த பொண்ணு தவறி போய் விழுகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி சப்படைஞ்ச போது அப்படியே நம்மளுக்கு தெரியுது அது ஒரு பயங்கரமான மோகினி அப்படின்னு சொல்லிட்டு அது கோவத்தில் அவனை எட்டி உதைச்சா உண்மை தெரிஞ்சு போச்சு, இங்கே இருக்க எல்லாரையும் கொன்றுங்கடா அப்படின்னா அங்கே இருக்கிறது எல்லாமே மோகினி தான். எல்லாரோட ஆன்மாவையுமே பார்த்தீங்கன்னா அந்த மோகினிகள் உறிஞ்சி எடுத்துருது. கரெக்டாக இங்கனக்குள்ள ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அங்கே இருந்த ஒரு மந்திரவாதி மணி சவுண்டோட டக்குன்னு இங்கே ஒடியாந்தா அதுக்குள்ளே அந்த ஊரோட தளபதியும் காவல்காரங்களும் அங்கே வந்துடுறாங்க. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இதெல்லாம் யார் செஞ்சான்னு கேட்டால் அந்த மந்திரவாதி டக்குன்னு சொல்கிறாரு, இதை பூரா செஞ்சதான் அந்த மோகினியோட வேலை தான், இந்த மோகினியை நீங்கள் பிடிச்சி ஆகணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது ஊரையே நாசம் பண்ணிடும்னு சொன்னால் நம்ம ஊர் போலீஸ் மாதிரி சாட்சி சொன்னவங்களை தூக்கி உள்ளே போட்டுட்டு இவங்க யாருன்னு சொல்லிட்டு போய் தேடுங்க அப்படின்னு அந்த மந்திரவாதியை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அந்த மோகினிகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க குருஜியை பார்க்க போகிறாங்க. அந்த குருஜி தான் பார்த்தீங்கன்னா முதல் சீனில் காமிச்ச அந்த வயசான சூனியக்காரி. இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தான், ஆனால் இனிமே கவனமாக இருங்க, ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஆண்களோட ஆன்மா தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வாங்க காட்டுறாங்க. அவரோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோய் இருக்கும். அந்த நோய்க்கான மருந்தை போய் மருத்துவர்கிட்ட போய் கேட்டோம்னா, உன் மனைவிக்கான நோய் அதிகமாயிட்டே இருக்குது, அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெரியல அப்படின்னோடனே அவர் நொந்து போய் குடிக்கலான்னு சொல்லி வந்தா அந்த இடம் வேற எதுவும் இல்லை, இந்த ரெண்டு மோகினிகள் நடத்துகிற கிளப்பு. அங்கே உள்ள குடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு குண்டை நம்ம சொன்ன மெயினான ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சௌரவ்ங்கிற மோகினி தான். அந்த மோகினிகிட்ட கரெக்டாக தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து காப்பாத்துறேங்கிற பேரில் அந்த குண்டனை தலையில் ஒரே அடி அடித்தோடனே இவங்க மிரண்டு போய் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு செகண்ட் நம்ம வாங்க பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட அழகில் இவங்க மயங்கிடுறாங்க. நம்ம வாங்கமே ஒரு செகண்ட் அந்த மோகினியோட அழகில் அப்படியே மிரண்டு போய் நின்றுறாரு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோடனே நம்ம மோகினியோ இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சரி உங்களை இப்படி தனியாக விட்டுட்டு போக மனசு இல்லையேனா, இல்லை பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அக்கா கௌரவ் நம்ம ஹீரோயின் சௌரவை தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு டக்குன்னு அவங்க வந்து நிற்கிறாங்க. இவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம கௌரவ் இருந்தோடனே யாரை தேடி வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொமான்டிக்காக நடந்து அவர் கூட தப்பாக இருக்கிற மாதிரி போய் அவரோட ஆன்மாவை திருட பார்க்குது. ஆனால் அவரோட உடம்புலேருந்து அவரோட ஆன்மாவை இதால் திருட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா
முடியலனோடனே டக்குன்னு அவரை அடிச்சு மயக்கம் போட வைக்கும்போது நம்ம தளபதியும் காவல்காரங்களும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே இவங்க 2 பேரும் மயங்கி இருக்கதை மட்டும் பார்த்துட்டு, நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னு சாதாரண பொண்ணு மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மந்திரவாதி வர மணி சவுண்டு கேட்குது. மணி சவுண்டை கேட்ட உடனே டக்குன்னு மந்திர பொடியை தூவி அங்கே இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நம்ம மோகினி அங்கேருந்து 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. உன்னை ஜெயிலில் தான் போட சொல்லியிருந்தேன், நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரியே இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்னை தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்கள் யாரையுமே என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோடனே, சரி நீ போய் அந்த மோகினிகளை பிடிக்கிறதுக்கு வழியை பாருன்னா மோகினிகளை விரட்டி தேடிட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு அங்கேருந்து தப்பிச்சிருது. நேராக போய் குருஜிக்கிட்ட நின்னா குருஜி மறுபடியும் இதே தப்பை செய்யாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சௌரவ் டக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் அவனை பார்த்தோம், அவனோட ஆன்மாவை எடுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையிலேயே அவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் உண்மையிலேயே நாங்கள் அவனை தான் பார்த்தோம், ஆனால் அவனோட ஆன்மாவை எங்களால் எடுக்க முடியல, ஏன்னு தான் தெரியல அப்படின்னா, நம்மளால் சபலப்பட்ட ஆண்களோட ஆன்மாவை மட்டும்தான் எடுக்க முடியும், அவளோட ஆன்மாவை நீ எடுக்கணும்னா அவன் உன்னை காதலிக்கணும், அவன் உன் மேலே ஆசைப்பட்டால் மட்டும்தான் நீ அவனோட ஆன்மாவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீக்கிரமாக அவனோட ஆன்மாவை எப்படியாவது எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனா நம்ம கௌரவம் அப்படியே மயங்கி விழுந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு அங்கே இருக்க ஒரு பானையை உடைச்சு காட்டினா நம்ம ஹீரோ வாங்கோட ஓவியம் அது. அந்த ஓவியத்தை காமிச்சிட்டு நம்ம குருஜி ஆசைப்பட்ட ஆண்மகன் இவன் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்னது நம்ம குருஜி இவன் மேலே ஆசைப்பட்டாங்களா, இது அவன் கொள்ளு தாத்தாவோட ஃபோட்டோ, நம்ம குருஜி உண்மையாக விரும்பினது இவனைத்தான், ஆனால் இவன் நம்ம குருஜி சூனியக்காரிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொள்ள மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்துட்டான், அப்படிப்பட்டவனோட வம்சத்தில் இருக்க இவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம சௌரவ் சொல்கிறாங்க, கொல்லணுங்கிறது ரைட்டு தான், ஆனால் எப்படி கொள்ளணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் மருந்தை தேடி காட்டுக்குள்ளே வர்ற நம்ம வாங்க பார்த்தீங்கன்னா கௌரவ் எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது அங்கேருந்து அவரை காப்பாற்றி நம்ம ஹீரோயின் சௌரவ் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு காயமும் பட்டுருது. அதை பார்த்த நம்ம வாங் பாவுன்னு இறக்கப்பட்டு, நீ வா என் கூடயே வேணா, நீ வீட்டில் வந்து உடம்ப சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. உங்களுக்கு மனைவி இருக்கா, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டால், என் மனைவியோட பேர் அவுரவ் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முடியாத மனைவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அங்கே தங்குற நம்ம ஹீரோயின் சௌரவை பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியை நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மருந்தையும் இவங்க தயாரித்து அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டும் வருது. நம்ம வாங் பார்த்தீங்கன்னா படம் வரைகிறதுல சிறந்தவர். அவரையும் அறியாமையே பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம சௌரவ மேலே ஒரு விதமான காதல் வருது, அவங்களோட அழகில் மயங்கினதுனால. ஆனால் அவர் தன்னோட மனைவி மேலே வச்சிருக்க பாசம் உண்மைங்கிறதுனால இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டு புதைச்சிக்கிறாரு. இவங்க 2 பேரும் தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குருஜி வாங்கோட இடத்தை தேடி நேராக அவங்களே வந்தால் நம்ம சௌரவ் பயந்து போயிடுறாங்க. ஆகா, இவங்களே நேராக வந்திருக்காங்க, எப்படியாவது இவனை இங்கிருந்து காப்பாற்றி ஆகணுமேனு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் குருஜியவே எதிர்த்து சண்டை போடுறாங்க. நம்ம குருஜிக்கு கோவம் வந்துருச்சு, நீ இவனுக்காக என்னையவே எதுக்க ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே கொல்ல முயற்சி பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மந்திரவாதி வர்ற சவுண்டை கேட்டுட்டு 2 பேருமே அங்கேருந்து விலகி தப்பிச்சு ஓடனா நம்ம குருஜியை விரட்டிட்டு மந்திரவாதி ஓடுறாரு. அங்கே நம்ம குருஜிக்கும் மந்திரவாதிக்கு இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மந்திரவாதிக்கு பயங்கரமான காயம் பட்டதுனால அவரால் போராட முடியாமல் மறுபடியும் திரும்பி இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்த நம்ம மந்திரவாதி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சூனியக்காரி தான், அந்த சூனியக்காரி இங்கேருந்து தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கோட வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா மந்திரக்கட்டு போட்டு இங்கேருந்து வெளியே யாரும் போக முடியாதபடி பண்ணிடுறாரு. நம்ம மோகினிக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, அதுக்கு சாப்பாடே பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் தான். வேறு ஆளை கொண்டு அந்த ஆன்மாவை உறிஞ்சு குடிக்கலைன்னா அதுகளோட தோலைனா செதஞ்சு போய் அழகு கெட்டு போய் உண்மையான ரூபம் வெளியே வந்துடும். அதனால் இவ எப்படி இங்கேருந்து வெளியே வந்து ஆன்மாவோட உயிரை எடுக்கிறான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, வெளியே இருக்க காவக்காரர் ஒருத்தனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம கௌரவ் அந்த மந்திரக்கட்டை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவனோட ஆன்மாவை எடுத்து ஒரு குடுவையில் அடைச்சி வேலைக்காரி ரூபத்தில் உள்ள வந்து நம்ம சௌரவுக்கு கொடுத்து காப்பாற்றுறாங்க. நீ சீக்கிரமாகவே இவனோட ஆன்மாவை எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு தெரியாதா இன்னொரு பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு நம்ம வாங்கோட மனைவி பார்த்தீங்கன்னா அந்த சூனியக்காரியை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ என் கணவரை விரும்புறது எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நீ ஏன் என்னை கொல்லாமல்
என்னை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு கேட்டா, வாங் உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறாருங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அவர் ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னார், நீ இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன், நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உயிரோடு இருக்கணும்னா நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் உங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நம்ம மோகினி சௌரவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு எங்கே அப்படின்னு கேட்டோம்னா அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது வாசலில் இறந்து கிடக்கிறவங்கள பார்த்தோன்னே அந்த மந்திரவாதியின் தளபதியும் உள்ளே வராங்க. அவள் எங்கே? அவள் கண்டிப்பாக சூனியக்காரி தான், அவளால் தான் இங்கே இருக்கவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து அவள் இல்லை, அவள் கிளம்பி போயிட்டா, என்னோட மனைவி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவங்க இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இவர் மனைவியே சூனியக்காரியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு மந்திரவாதி டென்ஷன் ஆகி கத்துறாரு. நம்ம வாங்கோட மனைவி பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே இவங்க எல்லாரும் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. இல்லை, கண்டிப்பாக இது இவரோட மனைவி தான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நான் இந்த மந்திரக்கட்டை போட்டு பார்க்கணும்னு சொன்னால் மந்திரவாதியை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு தளபதி. இது என்னோட அண்ணி, இவங்க மேலே நீ மந்திரக்கட்டை போடலான்னு சொல்கிறியா, மரியாதையாக வெளியே போயிருன்னு சொல்லி மந்திரவாதியை விரட்டி விட்டுறாங்க. நோய் குணமான நம்ம வாங்கோட மனைவி பார்த்தீங்கன்னா நைட்டு அவரோட ரொமான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், கஜகஜா தான். விடிய விடிய நம்ம வாங்கும் அவரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கச்சேரியை முடிச்சுட்டா விடிய காலையில் நம்ம தளபதி வேகமாக வந்து கதவை தட்டுறாரு. வாங் உடனே வெளியே வா அப்படின்னு சொன்னால் நம்ம வாங் வெளியே வராரு. அவரோட மனைவிக்கு ஆசையாக தலையில் குத்துற மாதிரி ஒரு ஹேர்பின் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவங்க இதில் தான் குச்சி மாதிரி இருக்குமா, அதை வச்சு வெளியே ஒருத்தனோட உடம்பு குத்தி கொண்டிருக்கதை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வாங் மிரண்டு போயிடுறாரு. நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம்ல அவள் சூனியக்காரி தான் சொல்லிட்டு மந்திரவாதி அங்கே வந்துடுறாரு. அதோடு சேர்த்து ஒரு லெட்டரும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட மனைவி வேணும்னா ஊருக்கு வெளியே புற இருக்க அந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங் டென்ஷன் ஆகி அவரோட மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ என்னோட மனைவி இல்லைன்னா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க அப்படியே குளிஞ்சிட்டு சௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. நம்ம வாங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபை தேடி நேராக அந்த சொன்ன இடத்துக்கு வந்தால் அங்கே இருக்கிறது நம்ம கௌரவ். வந்த உடனே கேட்குறாரு, மரியாதை என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லு, இல்லைன்னு சொன்னோம்னா இங்கே இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், அவளையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னால், அவள் உன் கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தும் உன்னோட ஆன்மாவை ஏன் எடுக்காமல் இருக்கா, அவள் குருஜி சொல்கிற எதையுமே கேட்காம இருக்கா, அதுதான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே குருஜி வந்துடுறாங்க. என்ன வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம கௌரவை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம வாங்க தாக்க போனோம்னா மந்திரவாதியும் தளபதியும் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. 2 பேருக்கு என்னென்ன பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சௌரவ் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக போனோம்னா நம்ம குருஜி கௌரவையும் கொன்னுட்டு சௌரவையும் தள்ளி விட்டுறாங்க. இங்கே 2 பேருக்கு இடையில பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அதில் நம்ம தளபதியை குருஜி கொன்னுட்டு நம்ம மந்திரவாதியோட பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சௌரவும் ஹீரோவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம்னா கையில் வச்சிருக்க கத்தி எடுத்து ஊங்கி சௌரவை குத்திடுறாரு. குத்துனா அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. அவர் தன்னோட ஓவியத்தை வரைஞ்சது செஞ்சது எல்லாத்தையுமே. உண்மையை சொல்லு, என்னோட மனைவி எங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டாலும் இவங்க பதிலே சொல்லாமல் இருந்தா என் மனைவி இல்லாத இடத்துல நானும் உயிர் வாழ விரும்பலைன்னு அதே கத்தியை வச்சு இவரும் குத்திக்கிட்டு அங்கேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம குருஜிக்கு மந்திரவாதிக்கு இடையில நடந்த சண்டையில் நம்ம குருஜி பார்த்தீங்கன்னா மொத்தமாக மந்திரவாதியை அடித்து அவரையும் குத்தி கீழே தள்ளிடுறாங்க. அடுத்து நேராக நம்ம ஹீரோட்ட இருந்து ஆன்மாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தால் கஷ்டப்பட்டு மந்திரவாதி எந்திரிச்சு கடைசி அஸ்திரத்தை ஏவும் போது பார்த்தீங்கன்னா அதையும் சுக்குநூறாக நம்ம குருஜி உடைச்சா மயங்கி விழுந்து கிடந்த நம்ம வாங் பார்த்தீங்கன்னா அவரோட கத்தியை வச்சு ஊங்கி ஒரே குத்தா நம்ம சூனியக்காரி குருஜியை குத்துனோம்னா அது வரைக்கும் எந்த ஆயுதத்துக்கு சாகாத நம்ம சூனியக்காரி குருஜி அப்படியே காற்றுல கரைஞ்சி சாம்பலாகிறாங்க. நம்ம மந்திரவாதி சொல்கிறாரு, தூய்மையான ஆன்மாவோட ரத்தங்கிறதுனால அதை இவளால் தாக்கு பிடிக்க முடியாமல் இவளோட உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கோ அங்கேயே இறந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம வாங்க மந்திரவாதி கூட்டிகிட்டு வந்து அவரோட வீட்டில் வச்சிருக்காரு.
வச்சிருந்துட்டு இவருக்கு பழசு எல்லாமே மறந்து போயிருச்சு. டக்குன்னு நம்ம மந்திரவாதி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்தோம்னா அங்கே நம்ம சௌரவ் மோகினி பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்ம மந்திரவாதி சொல்கிறாரு, உன்னால இவனோட உயிர் போனது தான் மிச்சம். ஒரு தூய்மையான ஆன்மாவை சாகிறதுக்கு நீயே காரணமாயிட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த வாங் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட உயிர் சக்தியை எடுத்து நம்ம வாங்க உயிர் பழைக்க வச்சுட்டு நம்ம மோகினி சௌரவை பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை தியாகம் பண்ணிடுறாங்க. பழசு எதுவுமே ஞாபகம் இல்லாத நம்ம வாங் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் 2 உருவம் தெரியுது, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஞாபகம் வந்து கேட்டால் ஒன்றும் உன்னோட மனைவி இல்லை, ஆனால் இன்னொரு உருவம் ஏதோ ஒன்று தெரியுது, அந்த உருவத்தை நான் ரொம்ப விரும்புகிறேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு மந்திரவாதி அங்கேருந்து கிளம்பி போனால் அங்கே ஒரு லெட்டர் இவருக்கு கிடைக்கிது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் எழுதியிருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனைவியை விரும்புனீங்கன்னு எனக்கு தெரியவாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மனைவியை என்னால் இப்படி கொள்ள முடியும். எனக்கு நீங்கள் படவரையை சொல்லி கொடுத்தீங்க, நான் கஷ்டப்பட்டு வரைஞ்ச உங்கள் மனைவியோட ஓவியம் இங்கே இருக்குது, என்னோட ஞாபகார்த்தமாக உங்கள் மனைவியோட ஓவியத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த படம் நம்மளுக்கு இனிதே முடிவடைகிறது. ஒரு பொண்ணு நினச்சா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீருவாங்க. அதான் உமன்ஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோவை அடைஞ்சாலும் ஆனால் அவருக்காகவே தன்னோட உயிரையும் விட்டாங்க. அதுக்கு நம்ம இன்னொரு காரணம் சொல்லலாம், ஒரு பொண்ணு தான் விரும்புகிற ஒருத்தருக்காக உயிரையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.